உலகத்தில் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு தீவு இருக்கிறது. அந்த தடையை மீறி போன எந்த மனிதனும் திரும்பி வந்ததாக சரித்திரமே இல்லை. அப்படி என்ன அந்த தீவில் காணப்படுகிறது என்று சோதிப்பதற்காக ட்ரோன், படகு, ஹெலிகாப்டர் போன்ற கருவிகளை அனுப்பியும் அவர்களை நெருங்க முடியவில்லை. அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் வெளி உலகத்திற்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் அற்ற நிலையில் இருக்கின்றது. சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த கலாச்சாரம் காணப்பட்டதோ அந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தீவை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவின் அந்தமான் கடல் பகுதியில் சேட்டலைட் இமேஜில் தெளிவாக தெரியும் ஒரு சிறிய பச்சை தீவு இருக்கிறது. அந்த தீவினுடைய பேர்தான் நார்த் சென்டினல் ஐலண்ட். ஆனால் அந்த தீவு உலக வரைபடத்தில் இருந்தாலும் மனித சமுதாயத்தில் இல்லை என்று சொல்லலாம். ஏனெனில் அங்கே வாழும் சென்டினல் மக்கள் வெளி உலகத்துடன் எந்த தொடர்பும் ஏற்கவில்லை. இது ஒரு மைத் அல்ல, இது ஒரு டாக்குமெண்டட் ஹிஸ்டரி. 1700 முதல் 1800 காலகட்டங்களில் உலகத்தையே ஆண்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்தமானையும் விட்டு வைக்கவில்லை. அவர்களுடைய ஆய்வு அந்தமானை சுற்றியுள்ள எல்லா தீவுகளையும் ஆய்வு பண்ண தொடங்கி இருக்கிறார்கள். அப்போது அவர்கள் கண்ட ஒரு விஷயம், மற்ற தீவில் வாழும் மக்களை விட இந்த சென்டினல் தீவில் வாழும் மக்கள் மிகவும் கொடூரமானவர்கள் என்றும் இவர்கள் மற்ற மனிதர்களையும் கொண்டு தின்று விடுவார்கள், அவ்வளவு கொடூரமான மனிதர்கள் என்று கண்டுபிடித்துள்ளனர். அதன் பிறகு அந்த தீவிற்கு ஒருவரும் போகவில்லை. இப்படியாக பல மர்மங்கள் நிறைந்த அந்த தீவை 1880ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆபீசர் மிஸ்டர் மௌரிஸ் விடல் போர்ட்மேன் இவர் எப்படியாவது இந்த தீவை முழுமையாக ஆராய வேண்டும் என்று முடிவெடுத்து தன்னுடன் ஒரு குழுவை உருவாக்குகிறார். சில காலங்கள் சரியான பயிற்சிகளும் பாதுகாப்பு முறைகளையும் கொடுத்து அவர்கள் கப்பலில் ஏறி அந்த தீவை நோக்கி செல்கிறார்கள். பக்காவா ட்ரைனிங் பெற்று மிக பாதுகாப்போடு வந்த இந்த இளைஞர் குழுவும் தன்னுடன் வந்த அந்த ஆபீசரும் சேர்ந்து அந்த தீவை நெருங்கி விட்டனர். இப்போது மெல்ல தரையிறங்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். தரையில் இறங்கி அங்கே பார்க்கும்போது எந்த ஒரு சத்தமும் இல்லை, மிகவும் அமைதியாக காணப்படுகிறது. உடனே மெதுவாக இவர்களும் சில பதட்டத்துடன் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கவும் ஆரம்பிக்கிறார்கள். அப்போதுதான் அங்கே எந்த ஒரு சத்தமும் இல்லாத காரணத்தினால் இவர்கள் சத்தம் போட ஆரம்பித்து விட்டார்கள். மிகவும் சத்தமாக அழைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் வருவதற்கு முன்னே அந்த ஆதிவாசிகள் மிகவும் உஷாராக மறைந்து விட்டார்கள். காரணம், இவர்கள் தங்களை முழு பாதுகாப்போடு வந்ததை தெரிந்து கொண்ட அந்த நபர்கள் அந்த தீவில் மறைந்து விட்டார்கள். சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பதட்டம் மட்டும் காணப்படுகிறது. ஏனென்றால் ஆதிவாசிகள் மறைந்திருந்த தாக்குவதில் வல்லவர்கள். என்னதான் குழுவாக சென்றாலும் அவர்கள் திடீரென்று தென்பட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய ஆபத்து என்பதை உணர்ந்து கொண்டு பதட்டத்துடனே முன்னேறவும் செய்றாங்க. அப்படி போகும்போது திடீரென்று 2 வயதான நபர்களை பார்க்கிறார்கள். அந்த வயதான நபர்கள் ஏதோ சொல்றாங்க. இவர்களும் பதிலுக்கு இவர்கள் சொல்வது அவர்களுக்கு புரியாது, அவர்கள் கூறுவதும் இவர்களுக்கு புரியாது. ஆனால் அவர்கள் ஆக்ரோஷமாக இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் சரியாக புரிந்து விட்டார்கள். இப்போது மெதுவாக அவர்களிடம் சென்று பார்க்கும்போது அங்கே 2 குழந்தைகளும் இருக்கிறதை கண்டுபிடித்து மொத்தம் 4 பேரையும் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அழைத்து கப்பலில் கொண்டு ஏற்றி அங்கிருந்து புறப்படவும் செய்றாங்க. இப்போது கப்பல் அங்கிருந்து புறப்படவும் ஆரம்பித்து விட்டது. தங்களுடன் வந்த அந்த தீவை சார்ந்த மக்களை பிரிட்டிஷ் கேம்பில் பாதுகாப்பான முறையில் அடைக்கப்படுகிறார்கள். அடைக்கப்பட்ட அந்த நபர்களுடன் தாங்கள் பழகுவதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். முயற்சிகள் அனைத்துமே தோல்வியடைகிறது. இந்த நிலையில் திடீரென்று அந்த வயதான தம்பதியினர் நோய்வாய்ப்படுகிறார்கள். கடுமையான நோய் தாக்கம் ஏற்பட்டு முதலில் ஒருவர் அடுத்தவர் என்று 2 பேரும் திடீரென்று இறந்து போகிறார்கள். இதிலிருந்து என்ன புரிந்து விட்டது என்றால் அவர்களுக்கு தற்போதைய காலத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கான இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் கூட அவங்களுடைய உடம்பில் இல்லை. அவர்கள் வாழ்வது பல நூற்றாண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய வாழ்க்கை என்பதை சரியாக புரிந்துவிட்ட இந்த பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் பயந்து போய் அந்த சிறுவர்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் பொருட்களை கொடுத்து மறுபடியும் அந்த குழந்தைகளை தீவில் கொண்டு இறக்கி விட்டு வந்து விட்டனர். இப்பதான் ட்விஸ்டே ஆரம்பமாகிறது. அந்த சென்டினென்டல் மக்கள் மிகவும் கோபமாக மாறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த நபரையும் அவர்கள் நம்பவே இல்லை என்பது
அதுக்கு அப்புறமாக தான் நமக்கு புரிய வருகிறது. பிறகு காலங்களும் கடந்து சென்றது. அந்த தீவை பற்றியான ஆராய்ச்சி பண்ணுவதையும் நிறுத்திவிட்டார்கள். இப்போது சில மீனவர்கள் கண்ட காட்சி என்னவென்றால், அந்த மனிதர்கள் மிகவும் கோபத்துடன் காணப்படுகிறார்கள் என்றும், கரையோரங்களில் நின்று கையில் அம்புகளையும் வில்லுகளையும் வைத்து தூரே செல்லும் மீனவர்களை நோக்கி குறிவைப்பதாகவும் கூறப்படுகிறது. பிறகு மீனவர்களும் அந்த கரையை ஒட்டி செல்வதை தவிர்த்திருக்கிறார்கள். இப்படியாக காலமும் கடந்து கொண்டே இருக்கிறது. இப்போது அந்த மக்களுடன் இந்திய அரசாங்கம் 1970 முதல் 1990 வரைக்கும் பல முயற்சிகள் அவர்களுடன் நட்பு வைத்துக் கொள்வதற்கு அதற்கான குழுக்களை அமைத்து தொடர்பு கொள்ள முயற்சி செய்திருக்கிறார்கள். பல முயற்சிகள் தோல்வியில் தான் முடிந்திருக்கிறது. இவர்கள் சில கிப்ட்ஸ்களை கொடுப்பதை சில நேரங்களில் எடுத்தும் சென்றிருக்கிறார்கள். சில நேரங்களில் ஆக்ரோஷமாக அவர்கள் இவர்களை தாக்குவது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனாலே 1990 இந்திய அரசாங்கத்தால் ஸ்ட்ரிக்டாக அவர்களுடன் உள்ள கான்டாக்டை முடித்துவிட்டது. அதாவது முயற்சி செய்வதை தவிர்த்து விட்டார்கள். இப்போது அந்த தீவை சுற்றி 5 கிலோமீட்டர் தொலைவில் முழு நேர பாதுகாப்பு, நெருங்க முடியாதபடிக்கு இந்திய ராணுவத்தால் சூழப்பட்டு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட கடினமான பாதுகாப்பையும் மீறி கடந்த 2018 ஆண்டு ஜான் ஆலன் சாவு என்ற அமெரிக்காவை சார்ந்த 26 வயது இளைஞர், இவர் ஒரு போதகர் மற்றும் மத பரப்புரையாளர். இவருக்கு எப்படியாவது அந்த தீவில் உள்ள மக்களை போய் சந்திக்க வேண்டும், ஜீசஸை பற்றி சொல்ல வேண்டும் என்று இவருடைய தீராத ஆசை. ஆனால் அங்கே போவதற்கு சட்டப்படி குற்றம், போக முடியாது. அப்போது லோக்கலில் உள்ள மீனவர்களை சந்தித்து, அதில் குறிப்பாக ஒரு மீனவரிடம் ரகசியமாக பழகி கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் பணம் கொடுத்து தன்னை அங்கே கொண்டு செல்லும்படி கேட்டிருக்கிறார். லஞ்சம் பெற்றுக்கொண்ட அந்த நபர் ரோந்து பணியில் இருக்கும் இராணுவத்தினரையும் மீறி இரவு நேரத்தில் அவர்கள் எல்லையை கடந்து அந்த தீவின் அருகில் சென்றிருக்கிறார். அப்போது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடனே அந்த மீனவர் சொல்லி இருக்கிறார், இனி என்னால் அங்கு வர முடியாது, தாங்கள் போக வேண்டுமென்றால் போங்கள் என்று கூறி ஒரு சின்ன படகை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். இப்போது அந்த படகை எடுத்துக்கொண்டு அவர் கிளம்புகிறார். படகும் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த தீவை நெருங்கி விட்டது. நெருங்கியதும் இவருக்கு உள்ளத்தில் ஒரு சிறு பயம். ஏனென்றால் அங்கே உள்ளவர்கள் மிக மிக மோசமானவர்கள். இருந்தாலும் பொருட்படுத்தாமல் பயத்துடனே மெதுவாக காலை எடுத்து தரையில் வைத்து நடக்கவும் தொடங்குகிறார். சுற்றி பார்க்கும் போது எந்த ஒரு நடமாட்டமும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக உள்ளே செல்லலாம் என்று அங்கே போகும்போது 2 பெண்களை பார்க்கிறார். முதலில் அவர்கள் இவரை கவனிக்கவில்லை. இவர் அவர்களை பார்த்து கொண்டு தூரத்தில் நின்று அழைத்தார். உடனே அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். இவரும் பார்க்கிறார். இவர் உடனடியாக தன்னிடம் இருந்த சில பரிசு பொருட்களை காட்டி அதை உங்களுக்கு தருவதாகவும், நான் உங்களுடன் ஃப்ரெண்ட்ஷிப்பை விரும்புவதாகவும் செய்கை முறையிலும் அவர்களுக்கு உரிய சில பாசைகள் மூலமும் சொல்லி பார்த்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு அது எதுவுமே புரியவில்லை. உடனடியாக 2 ஆண்கள் இவரை நோக்கி வேகமாகவும் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் வருவதை பார்த்த இவர் பயந்து போய் திரும்ப அந்த படகில் ஏறி தப்பி சென்று விட்டார். பிறகு பயத்தோடு வந்த இந்த இளைஞர் நடந்த விஷயங்களை பற்றி தெளிவாக அந்த மீனவரிடம் சொல்லியிருக்கிறார். உடனே அந்த மீனவர், இது ரொம்ப ஆபத்தான இடம், நமக்கு இது தேவையில்லை என்று மறுபடியும் எச்சரித்துள்ளார். ஆனாலும் இந்த இளைஞர் எப்படியாவது நான் அவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு நான் எதற்காக போயிருக்கேன் என்பதை புரிய வைக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி மறுநாள் இரவு அதே போல் அந்த மீனவரும் ஒரு பகுதியில் நின்றுவிட்டு தன்னிடம் ஒரு ஆள் செல்லும் படகை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். இவரும் கரையை நெருங்க நெருங்க அங்கே சில ஆதிவாசிகள் நிற்பதை பார்க்கிறார். அவர்களும் இவரை பார்க்கிறார்கள். அப்போதுதான் இவர் தன்னிடம் இருந்த பரிசு பொருட்களை தூக்கி வீசி, இது உங்களுக்காகத்தான் என்று செய்கை முறையிலும் தான் உங்களிடம் நட்பு கொள்ள வந்திருக்கிறதாகவும் செய்கை முறையில் காட்டுகிறார். ஆனால் அவர்கள் அது எதுவுமே ஏற்காமல் சத்தமாக ஏதோ ஒரு மொழியில் பேசுகிறார்கள். அந்த மொழி உலகத்தில் உள்ள மற்ற யாருக்குமே புரியாது. அப்படிப்பட்ட ஒரு மொழி. அப்போது அவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதே போல் இவரும் சத்தமாக திரும்ப அந்த வார்த்தைகளை சொல்லி உரத்த சத்தமாக பேசியிருக்கிறார். உடனே அந்த ஆதிவாசிகள் சிரித்திருக்கிறார்கள். சிரித்தது மட்டும் இல்லாமல் இவரை நோக்கி வரவும் ஆரம்பித்திருக்கிறார். இவர் பயத்துடனே நின்று கொண்டிருக்கிறார். அவர்களும் எதிர் திசையில் இவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு சிறு பையன் அம்பை எடுத்து இவருடைய மார்பை நோக்கி வேகமாக
ஏவுகிறான். அந்த அம்பு வெகு விரைவில் இவருடைய மார்பை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வந்த அம்பு நல்ல வேளை அவருடைய கையில் இருந்த பைபிளில் குத்தி கீழே விழுந்தது. அது மட்டுமல்லாமல் இவருடைய படகையும் அவர்கள் ஆட்டை போட்டு விட்டார்கள். இதனால் இவருக்கு தப்பிப்பதற்கு வழியே இல்லை. உடனடியாக கடலில் குதித்து நீச்சல் போட்டு அந்த மீனவரின் படகை நோக்கி நீந்தி வந்துள்ளார். இன்றைய தினமும் இவர் தனக்கு நடந்த கொடூரங்களை பற்றி அந்த மீனவரிடம் சொல்லி இருக்கிறார். அப்போது அந்த மீனவர் இதற்கு மேலும் அங்கே செல்ல வேண்டாம் என்று முடிவாக கூறியிருக்கிறார். ஆனால் இந்த இளைஞருக்கு மிகவும் ஒரு அன்ஃபீல். ஏனென்றால் தான் வந்த காரியம் நிறைவேறவில்லை. இதனாலே இவருக்கு மனதில் ஒரு குழப்பம். எப்படியாவது தான் முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது, அவர்களுடன் கண்டிப்பாக தொடர்பு கொள்வேன் என்று துணிச்சலுடன் தன்னுடைய டைரியில் எழுதுகிறார். அந்த டைரியில் பல விஷயங்களை எழுதிட்டு கடைசியாக ஒருவேளை நான் அங்கு போய் இறந்து விட்டால் அதற்கு யாரும் பொறுப்பல்ல, தான் தான் காரணம் என்று தெளிவாக எழுதி கொண்டு கடைசியாக அந்த தீவை நோக்கி போகிறார். போய் கரையை நெருங்கி இந்த முறை கொஞ்சம் கூட துணிச்சலுடன் தான் இறங்கி அங்கே சென்றிருக்கிறார். சென்ற பிறகு நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியவில்லை. ஆனால் தூரே இருந்து பார்த்த மீனவர்கள் கூறியது அவரை தரதரவென்று இழுத்து சென்று குழி தோண்டி புதைத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. அன்றுதான் அந்த இளைஞர் அங்கு சென்ற கடைசி நாள். அவரை கொலை செய்து புதைத்து விட்டார்கள் என்று பார்த்த மீனவர்கள் சாட்சியாக கூறியிருக்கிறார்கள். இவருக்கு உதவி செய்த அந்த மீனவனையும் விசாரித்து அவரையும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு ஆண்டாண்டுகளாய் இராணுவத்தினரால் முழு பாதுகாப்பு கொடுத்து ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், 24 மணி நேரமும் பாதுகாப்பு கொடுக்கிற அளவுக்கு அந்த தீவில் வேறு ஏதாவது வளங்கள் இருக்கலாம் என்று. உண்மையில் சொல்ல போனா அப்படி எந்த வளங்களும் இருப்பதாக தகவல்களும் கிடையாது. முழுக்க முழுக்க அந்த டிரைபல் இன மக்களை பாதுகாப்பு கருதி மட்டுமே அந்த இனம் கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனித இனம் எப்படி வாழ்ந்தார்களோ அதே வாழ்க்கை முறைதான் அவர்கள் இப்போதும் வாழ்கிறார்கள். முதலாவது மனிதர்கள் வேட்டையாடிதான் சாப்பிட்டார்கள். தனக்கான எதுவுமே அவர்கள் உருவாக்கவில்லை. அதாவது உணவு முதற்கொண்டு பயிரிடுவது, விவசாயம் என்பதெல்லாம் அடுத்தடுத்த காலங்களில் வந்த மாற்றங்கள் தான். அதற்கு முன்பு மனிதர்கள் வேட்டையாடி மட்டுமே உண்டிருக்கிறார்கள். அந்த முறை மட்டும்தான் இவர்களிடம் காணப்படுகிறது. எனவே அந்த இன மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் இவ்வளவு பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நாம் அந்த மனிதர்களை விட எத்தனையோ டைம்ஸ் முன்னேறிவிட்டோம். கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகள் முன்னேற்றத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி பெற்றாலும் நாம் பணம் என்ற ஒன்றிற்கு அடிமையாக தான் காணப்படுகிறோம். ஏனென்றால் பணம் இருந்தால்தான் நாம் உண்ணும் உணவு முதல் எது வேண்டும் என்றாலும் வாங்க முடியும், செய்யவும் முடியும். ஆனால் அவர்களுக்கு பணம் என்ற ஒரு கான்செப்டே கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க இயற்கையோட இயற்கை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாம் சுதந்திரமாக இருக்கிறோமா, இல்ல அவர்கள் சுதந்திரமாக காணப்படுகிறார்களா என்பதை பற்றி கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.